இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமானவர். சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள், மற்றவர்களால் ஏளனமாய் நினைக்கப்படுறவங்க தான் சிறுமைப்பட்டவர்கள் இல்லையா? அவங்களுக்கு அதிகமாக அவங்கள துன்புறுத்துவர்களுக்கு எதிராக அவங்களால எதுவுமே செய்ய முடியாத நிலையில் இருக்கவங்க தான் சிறுமைப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கார். நெருக்கப்படுகிற காலத்திலே அவரே அவர்களுக்கு தஞ்சமாகவும் இருக்கிறார். அவங்களுக்கு நெருக்கப்படுகிற சூழ்நிலை வரும்போது கர்த்தர் அவர்களுக்கு தஞ்சமாக இருக்கேன்னு சொல்கிறார். ஏன்னா கர்த்தரை தேடுகிறவர்களே அவர் கைவிடுவதில்லைன்னு அடுத்த வசனத்தில் பார்க்குறோம். அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறவர்கள் அவரையே நம்பி இருக்கிறாங்க இல்லையா? அவங்கள தேவன் ஒருபோதும் கைவிடுவதில்லை. கர்த்தருடைய நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் இல்லையா? அது பலத்த துருகம்னு நீதிமொழிகள் 18:10 பார்க்குறோம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதனுள்ளே ஓடி சுகமாக இருப்பான். அவர் நாமத்தை நம்பும்போது நாம் சமாதானத்தோடு இருப்போம் இல்லையா? கர்த்தரே நமக்கு துருகமாக இருப்பார். துருகமான ஒரு அடைக்கல கோட்டையாய் நமக்குள்ளே அவர் இருப்பார். சங்கீதம் 91:1-2 தாவீதின் சங்கீதம் இல்லையா? அது நமக்கு ஒரு பாதுகாப்பின் சங்கீதமாகவும் இருக்குது. உன்னதமானவரின் மறைவில் இருக்கவன் சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கிறான். அப்போ அவரை நம்பி இருக்கிறவங்க அவருடைய கரத்தின் நிழலில் அவர் மூடி அவர்களே பாதுகாக்கிறாரு. தாவீது கர்த்தருடைய நாமத்தை எப்படி உயர்த்துறா? அவரே என் கோட்டையும் என் அடைக்கலமும் என் துருகமும் நான் நம்பி இருக்கிறவரும் என்று அவர் சொல்கிறார் இல்லையா? அவர் தான் என் ரட்சண்ய கொம்புலாம். அப்போது கர்த்தரை அவருடைய நாமத்தை அவர் விசுவாசித்து அவரை கூப்பிடும்போது இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்பி இருக்கிறவர்களே அவர் அறிந்திருக்கிறார்னே நாகும் 1:7 பார்க்குறோம். அப்போ கர்த்தருடைய நாமத்தை சொல்லி உங்கள் ஆபத்து காலத்தில் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவரை நம்புகிறவர்களை தேவன் அறிந்து அவர்களை எல்லா இக்கட்டுகளிலிருந்து அவர் நீங்களாகி ரட்சிக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 32:7 பார்க்குறோம். நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறீர், என்னை இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரட்சண்ய பாடல்களை என்னை சூழ்ந்து கொள்ளும்படியாய் செய்யுங்க. அந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் தேவன் நமக்கு ஒரு சகாயத்தை தருவார் இல்லையா? நமக்கு ஒரு உதவி ஒத்தாசையை பண்ணுவார். அதுதான் ரட்சண்ய பாடல்களை என்னை சூழ்ந்து கொள்ளும்படியாய் செய்யுங்க. தாவீது தன் சத்துருக்களினாலே அவர் துரத்தப்படும் போதெல்லாம் அவர் காடுகளிலும் குகைகளிலும் வனாந்திர பாதையிலும் அவர் ஓடிக்கொண்டே இருக்கிறார் இல்லையா? அப்போல்லாம் அவர் தேவனை நோக்கி என் இக்கட்டுகள்லேருந்து என்னை விலக்கி காத்து ரட்சண்ய பாடல்கள் தேவனை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்துகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை எனக்கு உண்டாக்குங்கப்பான்னு சொல்லி தேவனிடத்தில் அவர் கேட்குறாரு. அதே போல் தாவீது எப்பெல்லாம் ஆபத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டாரோ அப்போதெல்லாம் தேவன் அவரை விடுவித்தார்னு பார்க்குறோம். சங்கீதம் 46:1 சொல்லுது, தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர். அதை நம்ம உணரணும். நம்முடைய இக்கட்டு சூழ்நிலை ஆபத்தான நேரங்களிலெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு பதில் அளிப்பார். சங்கீதம் 62:8 பார்க்குறோம். ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கார். நம் எக்காலத்திலும் கர்த்தரை நம்புகிறவர்களாக இருக்கணும். நம் இருதயத்தை, நம் கவலை கண்ணீர் எல்லாம் அவர் பாதத்தில் ஊற்றி விடுகிறவர்களாக இருக்கும்போது தேவன் நமக்கு ஆறுதல் செய்வார். ஏன்னா அவர் நம்மை ஆற்றி தேற்றி பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 37:39 பார்க்குறோம். நீதிமான்களுடைய ரட்சிப்பு யாரால் வரும்? கர்த்தரால் தான் வரும். நீங்கள் எந்தெந்த ரட்சிப்புக்கு காத்திருக்கிறீர்களோ அது அவருடைய கரத்திலிருந்து தான் வரும். இக்கட்டு காலத்திலே அவர் தான் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறாரு. அவர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார்னே வசனம் சொல்லுது. அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கும் நம்பி இருக்கிறபடி அவரையே நம்ம நம்பி இருக்கிறதுனால அவர் துன்மார்க்கர்களுடைய கைக்கு நம்மை நீங்களாகி ரட்சிப்பேன்னே சொல்கிறாரு. அப்போ துன்மார்க்கன் நமக்கு விரோதமாக என்ன ஆலோசனை செய்தாலும் நம்மை கவிழ்க்க பார்த்தாலும் கர்த்தர் அந்த துன்மார்க்கர்களுடைய கைக்கு நம்மை தப்புவிக்க வல்லமை உள்ளவர். சங்கீதம் 18:2 பார்க்குறோம். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகர், நான் நம்பி இருக்கிறவர், என் கேடகமும் என் ரட்சண்ய கொம்பும், எனக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார்னு தாவீது கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி அவர் கூப்பிடும் போதெல்லாம் கர்த்தர் அவருக்கு எல்லா இக்கட்டிலேருந்தும் நீங்களாக்குகிறார். அதுதான் சங்கீதம் 50:15 சொல்லுது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவ. அப்போ கர்த்தர் நம்மை விடுவித்து பாதுகாக்கும் போது கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறதா இருக்கணும். ஏசாயா 8:14 பார்க்குறோம். உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாய் இருப்பார், ஆகிலும் இஸ்ரவேலின் 2 கோத்திரத்தின் தடுக்கல் கல்லும் இடறுதலின் கண்மலையும் எருசலேமின் கொடுகளுக்கு சுருக்கும் கனியுமாகவும் இருப்பார். அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில்
அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறார் இல்லையா. நான் உங்களுக்கு அவர் பரிசுத்த ஸ்தலமாயும் இருப்பார். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவர் பரிசுத்த ஸ்தலமாக இருந்து அவர் 2 கோத்திரங்களுக்கு என்ன சொல்கிறாரு, நான் உங்களுக்கு தடுக்கல் கல்லாக இருப்பேன், இடறுதலின் கல்லாக இருப்பேன். அப்போ தேவனுக்கு விரோதமாக இருக்கிற கோத்திரத்தாருக்கு இந்த வார்த்தையை சொல்கிறார். அப்படி அவருக்கு விரோதமாக இருந்தால் அவர் நமக்கு தடுக்கிற கல்லும் இடர்கிட கண்மலையுமாக இருந்துருவார். அதனால் அதே போல் எருசலேமின் குடிகளுக்கு நான் சுருக்கும் கண்ணியுமாகவும் இருப்பேன். கண்ணிகள் இப்போ எப்படி காட்டு பகுதியில் விலங்குகளை பிடிக்கிறதுக்காக கண்ணிகளை வைப்பாங்க, அது மறைந்து வைக்கப்படும் கண்ணிகள், அதில் உள்ள கால்கள் மாட்டும் போது அவங்க சிக்குண்டு போவாங்க. அதுபோல் எருசலேமின் குடிகளுக்கு நான் சுருக்கும் கண்ணியுமா இருப்பேன். அப்போ தேவனுக்கு விரோதமாக நடந்த எருசலேத்து குடிகள் யார்? இஸ்ரவேல் யூத ஜனங்க தான் இல்லையா. அப்போ அவர்களுக்கே நான் சுருக்கும் கண்ணியுமா இருப்பேன்னா தேவனுக்கு விரோதமாக நடந்தால் தான் நமக்கு அந்த காரியங்கள் நடக்கும். அதே போல் ஏசாயா 32:2 சொல்கிறார், அவர் காற்றுக்கு ஒதுங்கவும் பெரு வெள்ளத்துக்கு புகலிடமாகவும் இருக்கார், வறண்ட நிலத்துக்கு அவர் நீர்கால்களாக இருக்கார், விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையாக இருக்கிறாரு. அப்போது அவர் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நமக்கு பாதுகாப்பாக இருக்கார். காற்றுக்கு ஒதுக்கு, பெருவெள்ளத்துக்கு புகலிடம், வறண்ட நிலத்துக்கு நீர் ஊற்று. அவர் நமக்கு கண்மலையின் நிழலாக இருக்கிறார். அதான் கிறிஸ்து இயேசு அது கண்மலை இல்லையா. அவர் கர்த்தரை நம்புகிறவர்கள் சியோன் பர்வதத்தை போல என்றென்றைக்கும் அசைக்கப்படாது இருக்கிற கண்மலையை போல இருப்பாங்கன்னு வேதத்தில் எழுதியிருக்கு இல்லையா. அப்போ அவரை நீங்கள் நம்பும்போது சியோன் பர்வதம் எப்படி அசைக்கப்படாதோ அதே போல் அந்த நித்திய கண்மலை மேல் நாம் நம்பிக்கை வைக்கும் போது நாம் ஒருபோதும் அசைக்கப்பட மாட்டோம். அதே போல் கர்த்தர் ஆபத்து நாளில் நம்முடைய ஜபத்தை கேட்பாராகன்னு சொல்லி தாவீது சங்கீதம் 20:1 சொல்கிறாரு. ஏன்னா தேவனுடைய நாமம் தான் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். அந்த நாமத்தை நாம் சொல்லி உச்சரிக்கும் போது தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கார். உபாகமம் 33:27 பார்க்குறோம், அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவர் நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தர பாதையிலே ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை தோளில் சுமந்து கொண்டு வருவது போல இஸ்ரவேல் ஜனங்களை அவர் சுமந்து வந்தார் இல்லையா. கர்த்தருடைய கரமும் ஓங்கிய புயமும் பலத்த கரமும் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வழிநடத்திருந்து பார்க்குறோம். சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று அவர் கட்டளையிடுவார். நமக்கும் தேவன் அந்த பலனை நமக்குள்ள கொடுக்கிறார். எபிரேயர் 6:18 பார்க்குறோம், நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்கள்னால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவாகினும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். கர்த்தர் பேரில் நீங்கள் நம்பிக்கை வைக்கிறதுனால அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கார். நமக்காக அவர் 2 மாறாத விசேஷங்களை வைத்திருக்கிறார். அது என்னன்னா அவருடைய மாறாத வாக்குத்தத்தம், அவர் நமக்கு பண்ணி இருக்கிற உடன்படிக்கை. இது 2யுமே தேவன் காக்கிறவராக இருக்கிறார். அதனால் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் நம்பிக்கை வைக்கும் போது நிச்சயமாக அவரிடத்துலேருந்து உங்களுக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் வரும். ஏன்னா இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதானே தாவீது சங்கீதம் 108:12 சொல்கிறாரு. அப்போது மனுஷர்களுடைய இக்கட்டு நாளில் மனுஷர்களுடைய உதவி கூட நமக்கு வருது. ஆனால் தேவன் நமக்கு அவர் அடைக்கலமும் அரணும் கோட்டையுமாறுது நம்ம பாதுகாக்கும் போது அவருடைய பராமரிப்பு, அவருடைய அடைக்கலம் என்னென்னைக்கும் அது பாதுகாப்பானது தான் இல்லையா. அதனால்தான் மனுஷனுடைய உதவியெல்லாம் அந்த நாட்களில் விருதாவாயிடும்னு சொல்கிறார். சங்கீதம் 77:1-2 பார்க்குறோம், நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். எப்பவுமே உங்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரிடத்தில் முதலாவது உங்கள் பாவ அக்கிரமத்தை சரண்டர் பண்ணி நீங்கள் அதிலேருந்து விடுதலையாகி அவரிடத்துல முதல்ல நீங்கள் மன்னிப்பு கேட்கணும், மனம் திரும்பணும். அப்புறம் உங்கள் காரியத்தை கர்த்தரிடத்தில் உங்கள் சத்தத்தை உயர்த்தி நீங்கள் கேட்கலாம். தேவனிடத்துலேருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். அவரிடத்துலேருந்து நமக்கு சகாயம் உண்டு. அவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறாரு. என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என்னை தளராமல் என்னை என் ஆத்மாவுக்கு ஆறுதல் அற்று போயிற்றுன்னு தாவீது சொல்கிறாரு. அந்த மாதிரி இருந்த சூழ்நிலையிலையும் அவர் ஆறுதல் படுத்துகிறாரு. அதே போல் வலதுபுறமாய் நான் கண்ணோக்கி பாரும் என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலமும் இல்லாமல் போயிற்று, என் ஆத்மாவை விசாரிப்பவரும் ஒருவரும் இல்லைன்னு சங்கீதம் 142:4. அப்போ நீங்கள் துன்பப்படும் போது மனுஷங்க உதவி விருதான்னே சொல்கிறார்ல. அப்போ யார் ஆறுதல் செஞ்சாலும் அந்த நிமிஷத்துக்கு தான் அது. ஆனால் நமக்கு
உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு சொல்கிறாரு இல்லையா? நீங்கள் திகையாதே கலங்காதீங்கன்னு சொல்கிறார். அப்போ அவர் நமக்கு அந்த வார்த்தையை கொடுக்கும்போது அதுதான் நமக்கு நித்திய ஆறுதல், ஒரு நித்திய மகிழ்ச்சியை நமக்கு தருகிறதா இருக்கிறது. அதனால் கர்த்தருடைய நாமத்தை நாம் அறிந்து அவர் நாமத்தை நாம் உயர்த்தும் போது நம்மையை எல்லா இக்கட்டுகளில் இருந்தும் நீங்களாகி ரட்சிப்பார். சிறுமைப்பட்டவர்களுக்கு அவர் அடைக்கலமாக இருக்கார். நெருக்கப்படுகிற காலத்தில் அவர் தஞ்சமாக இருக்கிறது போல நமக்கும் அவர் அடைக்கலமும் தஞ்சமும் உறைவிடமாக இருக்கிறார். ஆமேன்.